ஒரு கல்லில் உணவு படைத்து பிரசாதமாக சாப்பிட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சித்துக்களை செய்யக்கூடிய இந்த கல் எங்கே இருக்குது, இதனுடைய வரலாறு என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்குரிய லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர்கள் தான் சித்தர்கள். நம்ம வேதாஸ் வியூ சேனலில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி பற்றி பல வீடியோக்கள் பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் வேலூரில் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் தோப்பா சாமி அவர்களுடைய ஜீவ சமாதியை தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். நாம் தரிசனத்துக்காக வந்த இந்த நேரத்தில் அந்த கோவில் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டு இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் ஜீவ சமாதி 174ஆம் ஆண்டு குரு பூஜையும் நடைபெற இருக்கிறதா சொன்னாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அங்கே சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு தரிசனம் அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷமும் மனசில் உற்சாகத்தோட இந்த வீடியோவை நாம் தொடங்க போகிறோம். தோடுடைய செவியன் அப்படின்ற பாடலை பாட சொல்லி தோ பா அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவாராம். அதனால் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கமாக இருந்தாலும் மக்கள் எல்லாரும் இவரை தோப்பா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோப்பா சாமி அந்த காலத்தில் முழு நிர்வாணமாக இருந்தவர் தான். மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவங்க சித்தர்கள். மக்கள் நல்வாழ்வு வாழணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கான வாழ்க்கை குறிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தவங்க சித்தர்கள். மக்களோட நோயை போக்கி அவர்களுடைய மனவாட்டத்தை நீக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே சித்து விளையாட்டு போன்ற அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த வகையில் தோப்பா சாமி அந்த காலத்திலே ஏகப்பட்ட சித்து விளையாட்டுக்களை நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அது இன்றைக்குமே வரலாறாக இடம்பெற்றிருக்கு. இன்றைக்குமே இந்த கோவிலில் இந்த ஜீவ சமாதி தோப்பா சாமி இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதியில் இன்றைக்குமே பல அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களே சாட்சியாக இருக்காங்க. வேலூரில் மேலக்குப்பம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. தோப்பாசாமி வாழ்ந்த காலத்தில் இந்த கிராமத்தில் முனியம்மாள் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. இவங்க தன்னோட 11 வயசு பெண் குழந்தைக்கு புளியம்பழம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புளி, உப்பு, மிளகாய் எல்லாமே பானையில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ இந்த குழந்தையும் அந்த புளி எடுக்க போயிருக்கு. அந்த நேரத்தில் அங்கே மறைஞ்சிருந்த நாகம் குழந்தைய கொத்திருக்கு. விஷம் தலைக்கு ஏறி குழந்தை அந்த இடத்துல இறந்து போச்சு. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தோப்பாசாமி மேலே அதீத பற்று கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் இந்த குழந்தைய தோப்பாசாமி கிட்ட கொண்டு போய் கிடத்துறாங்க. புரண்டு அழறாங்க. தோப்பாசாமியும் இவங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு எண்ணி தன்னோட சித்து விளையாட்டை அந்த இடத்துல நிகழ்த்தியிருக்காரு. அந்த குழந்தைய தட்டி எழுப்பியிருக்காரு. அந்த குழந்தையும் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்திருக்கு. இப்படி ஒரு அற்புதமான உயிர் நீத்த ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த காலத்தில் நடத்தி காட்டியிருக்காரு தோப்பாசாமி. இன்றைக்கும் இந்த குடும்பத்தில் வரக்கூடிய வாரிசுகள் எல்லாமே தோப்பாசாமி மடத்தில் தன்னுடைய பணியை செஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவிலில் எல்லாருமே வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்துட்டுருக்குங்க. இந்த கோவிலில் ஒரு கல் இருக்குது. இந்த கல்லில் திருமணம் ஆகாதவர்கள் உணவு படைத்து பிரசாதமாக அதை உட்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல இந்த கல் ஏன் அவ்வளோ பிரபலமாக பேசப்பட்டு வருது? இதுக்குரிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, தோப்பாசாமி அவர்கள் வேலூரில் ஒரு வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மணியை அழைக்கிறாரு. உள்ளேருந்து அந்த அம்மா சமைச்ச சாதம், சாம்பார் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்கிறாரு. அந்த அம்மா தான் சமைத்த மண் சட்டிகளோடு சாதத்தையும் மண் சட்டியோடு சாம்பாரையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாரு. தண்ணியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த தண்ணியை எடுத்து அங்கேருந்து ஒரு கல் மேலே ஊற்றுறாரு. மொத்த சாதத்தையும் மொத்த சாம்பாரையும் கொட்டி மண் சட்டியை போட்டு உடச்சிட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு
3 கவளமாக வைக்கிறாரு. அதில் ஒரு கவளம் கழுதைக்கும், 2வது கவளம் நாய்க்கும், 3வது கவளம் அவரும் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த அம்மா உள்ளே போய் பார்க்குறாங்க. வச்ச அந்த மண் சட்டி, அந்த மண் பாத்திரம் அடுப்பில் சாம்பாரோட கொதிச்சிட்ருக்கு. சம்பவம் அவங்க வீட்டில் பல முறை நடந்திருக்கான். இந்த குடும்பத்தை சேர்ந்த 8வது தலைமுறை நபர்கள் தோப்பாசாமி மடத்தினுடைய 9வது மடாதிபதி தவத்திரு தேவ பிரகாசானந்தா அவர்கள்கிட்ட இந்த திருக்கல்லை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இப்போ இது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருக்கல்ல உணவு படைச்சு தோப்பாசாமிக்கு பூஜைகள் செய்து பிரசாதமாக உண்டு பிரார்த்தனைகளை நிறைவேறுவதை கண்கூடாக இந்த இடத்துல காணலாம். இந்த மானதகத்தை நாம் பிறவியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். மகான் கொண்டிருக்கிறார் கேட்பதனால அவர் தியானம் குறையும் போது தோன்னா ஸ்ரீமத் தோப்பாசாமி அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய மடத்தினுடைய மடாதிபதி 9வது மடாதிபதி தவத்திரு தேவ பிரகாசானந்தா சுவாமிகள் நம்ம வியூவர்ஸ்க்காக தோப்பாசாமியை பற்றி பலரும் அறியாத பல விஷயங்களை, பல தகவல்களை, பல அற்புதங்களை நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்ததாக வர இருக்குது.